ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் தங்கமே, நல்லா போய்கிட்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி பட்டது போல சில நிகழ்வுகள் ஒரு பக்கம் உன்னை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. மறுபக்கம் கனவுகளை துரத்தும் உன்னுடைய பயணமும் சிறிதும் தளர்வின்றி சென்று கொண்டிருக்குது இல்லையா? என் மீது உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வருவாயென நேர்மறை எண்ணமாக உன்னை கொச்சிக்கிட்டு இருக்க. இப்போது நீ வேண்டுவது என்ன தெரியுமா சாமி? என்ன சில தொந்தரவுகள் இருந்தாலும் உன் முயற்சியானது வெற்றி பெற வேண்டும், பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்பது தானே. நான் பார்த்துக்கிறேன் சாமி, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத. அந்த பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அதற்கான பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சாமி. உன்னுடைய வாழ்வின் அடுத்தபடி நீ நினைச்சபடியே நீ உயர்ந்து நிற்க போகிற. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் உனக்கு எப்போதுமே துணையாக தானே இருக்கேன். உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படுவதற்கு நானே உனக்கு ஆசி வழங்குறேன். எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நடக்க செய்வேன். நான் கவலைப்படாத. எதை எப்போது என்னைக்கு தரணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அதுபடி தான் நடக்கும். நீ அவசரப்படுவதால் நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன். என்னைக்கு கொடுக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கணும், அன்னைக்கு தான் அதை நான் கொடுப்பேன். கவலையப்படாமல் போய்கிட்டே இரு. காலங்களை கடந்து போய்கிட்டே இரு. யார் சொல்வதையும் காதில் வாங்கிக்காத. உன்னுடைய அப்பா என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்ப இல்லையா? என் மீது நம்பிக்கை உள்ளது அல்லவா உனக்கு? பேசுவங்க பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. நான் இருக்கேன். உன் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பங்கு கொள்ள நான் உனக்கு இருக்கேன். ஏன் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நீ காதில் கூட வாங்கிக்கிட்டு இருக்க? காதில் வாங்கவே வாங்காத. ஏன் காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டாங்க தெரியுமா நீ சொல்கிறத? அவங்க உன்னை பற்றி தவறான எண்ணத்தில் இருக்காங்க. நீ அழைச்ச அடுத்த நொடி அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நான் உன் அருகில் வந்து நிற்பேன். கலங்காத சாமி, நான் இருக்கேன் உனக்கு. எதை பற்றியும் பயப்படாத. எத்தனையோ கடினமான பாதைகளெல்லாம் நீ கடந்து வந்துட்ட இல்லையா? இப்போதாவது நமக்கு விடிவு காலம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? வருடங்கள் பல ஓடி போனாலும் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் பலன் கிடைக்க போகுது. அதற்கான தவம் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. அந்த தவத்திற்கான பலனை நான் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப்போகிறேன் சாமி. உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது. உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிலவுகளாக அது இருக்க போகுது. மகிழ்ச்சியாக இருப்ப, நீ சந்தோஷமாகவே இருப்ப. உன் குடும்பத்தோட மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும். மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சியான அந்த வரம் தரும்போது நீ அதை மகிழ்ச்சியோடு பெறணும். புரியுதா? கவலையே படாத. எதை பற்றியும் சிந்திக்காத. அப்பா மேலே நம்பிக்கை வச்சு நீ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வா. அந்த கவலையை அடியோடு மறந்துடு. கவலையோடு நான் கொடுப்பதை நீ வாங்கணுன்னு வச்சுக்கோயேன், அதற்கான சக்தி குறைஞ்சி போயிடும். அதனால் மகிழ்ச்சியாக நீ வாங்கு. அதனுடைய சக்தி பல மடங்கு இருக்கும். பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். தட்டிட்டு போகாத. கவலையோடு வாங்காத. நல்ல செய்தி உன்னை நிச்சயம் நாளைக்கே வந்து சேரும். வெற்றி செய்தியோடு நாளைக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன். சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. நான் கொடுப்பதை எப்போதும் மகிழ்ச்சியாக மட்டுமே உன்னை வச்சுக்கிறதுக்காக மட்டுமே என்பதை நீ மறந்துடாத சாமி. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு தரேன் உனக்கு.